கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இன்றைய செய்தி ஒரு தகவலை நான் தருகிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிக்கின்ற பொழுது, நிருபங்க சுவிசேஷ பகுதிகளில் படிக்கின்ற பொழுது இந்த வேதாகமத்தை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். சில சிந்திக்க தகுந்த வார்த்தைகளை காணலாம். இன்றைய நாளிலே இயேசுவை எங்கே என்று கேட்ட ஒரு கூட்டத்தாரை பற்றி உங்கள் மத்தியில் நான் சொல்கிறேன். இயேசுவை எங்கே என்று தேடுகிறார்கள். அப்படி அவர்கள் தேடிய பொழுது இயேசுவை அவரிடத்தில் காட்டப்படுகிறார். இதை தேடியவர்கள் கிரேக்கர்கள். நாங்கள் இயேசுவை பார்க்க விரும்புகிறோம் என்று கர்த்தருடைய சீடர்களிடத்தில் அந்த கிரேக்கர்கள் வந்து சொன்னார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கங்களிலே சீடர்களோடு அண்டி இருக்கின்ற பொழுது சொல்லுகிற பொழுது ஒரு காரியத்தை சொல்வார். யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் என்று சொல்வார். கிரேக்கர்கள் எப்பொழுதுமே யார் என்ன பேசினாலும் நின்று நிதானமாக அதை கேட்டு அதை கமாண்ட் பண்ணி கொண்டிருப்பார்கள். ஆகவே அவர்களுக்கு இதே பழக்கம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் இடத்தில் பேச போகிற பொழுது இவன் என்ன பேசுகிறான் என்று பார்ப்போம் என்று சிலரும், சிலர் இந்த வாயாடி என்ன சொல்ல போகிறான் என்பதை குறித்து இவன் ஒரு புதுவிதமான ஒரு கருத்தை சொல்லுகிறானே, அதை நாம் கேட்போம் என்று சொல்லி அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இப்படி அவர்களுக்கு இந்த கேள்வி ஞானம் மிக முக்கியம். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய இனத்தில் தோன்றிய கிரேக்க தத்துவ ஞானி என்று மிக மிக முதன்மையாக அழைக்கப்படுகின்றதான அந்த தத்துவ ஞானி யார் என்றால் சாக்ரட்டிஸ். அதற்கு பின்பு பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், இப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் வருவார்கள். இந்த சாக்ரட்டிஸ் என்ன சொன்னார் என்றால், ஏன் எதற்கு என்னை இப்படி வேலை ஏவுகிறாய், ஏன் எதற்கு என்னிடத்தில் இப்படி பேசுகிறாய் என்று ஏன் என்ற கேள்வியை கேட்க வேண்டும் என்று சொல்லி அந்த சாக்ரட்டிஸ் இளைஞர்களை தன்னுடைய பேச்சாற்றலால் இழுத்து போட்டு வைத்திருந்தார். அவர் சற்று வயது மூப்பாக இருந்தாலும் கூட இளைஞர் பெரிய பட்டாளங்களெல்லாம் இளைஞர்களெல்லாம் அவரை நோக்கி வந்து கொண்டே இருந்தார்கள். ஆகவே அந்த கேள்வி ஞானம் அவர்களிடத்தில் மிக அதிகம் உண்டு. ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் அவர்களிடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மாணவர்களெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்பார்கள். அதனால்தான் ஐயா இயேசுவை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் என்று இந்த அப்போஸ்தலரிடத்தில் சீடர்களிடத்தில் வந்து கேட்டார்கள். நாம் பொதுவாக அனைத்து காரியங்களையும் பொதுவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னதற்கு அநேக அர்த்தம் இருக்கிறது. அவரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு, சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நிறைய காரியங்கள் இருந்தாலும் இன்னொரு காரியம் இருக்கிறது. அதை நான் சொல்லுகிறேன். காரணம் என்னவென்றால், சாக்ரட்டிஸை போல கேள்வி ஞானமும் பேச்சு திறனும் வாய்ந்தவர்கள் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வருகின்ற வரைக்கும் வேறு யாருமே இல்லை. இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சாக்ரட்டிஸ் பேசுகிற பேச்செல்லாம் மிக ஞானமாக இருக்கும். இப்பொழுது பாருங்கள், இந்த கிரேக்கர்கள் இந்த யூதர்களோடு கிறிஸ்தவர்களோடு சம்பந்தப்பட்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களோடு சம்பந்தப்பட்டவர்கள். இந்த கிரேக்கர்கள் அவர்கள் என்ன சொல்கிறார், என்ன நினைக்கிறார்கள் என்றால், சாக்ரட்டிஸை விட, பிளேட்டோவை விட, அரிஸ்டாட்டிலை விடவா ஒரு பெரிய பேச்சாளர் இவர் என்ற எண்ணத்தில் வருவதற்கு காரணம், இந்த இயேசு கிறிஸ்துவை பிடித்து வருவதற்காக, கைது செய்யப்படுவதற்காக, விசாரணை மன்றத்துக்கு கொண்டு வருவதற்காக அவர் வீதிகளிலும் சந்துகளிலும் பொந்துகளிலும் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது, அவருடைய பிரசங்கத்தை கேட்க ஏராளம் பேர் வந்து கொண்ட பொழுது காவலாளர்கள் வந்து அவரை கைது செய்வதற்காக வந்து கொண்டிருந்தார்கள். அப்படி காவலாளர்கள் வந்து அவரை கைது செய்வதற்காக அவரிடத்தில் வந்த பொழுது காவலாளர்கள் எல்லாம் அவருடைய பேச்சை கேட்டு மெய்மருந்து ஆ என்று சொல்லி நின்று கொண்டிருந்தார்கள். பின்பு காவலாளர்கள் அவரை கைது பண்ண முடியவில்லை. அவருடைய பேச்சை கேட்ட பின்பு கைது பண்ணாமலே
திரும்ப வந்து விட்டார்கள். ஆகவே காவலாளர்களை ஏவி விட்டவர்கள், அதாவது போலீஸை ஏவி விட்டவர்கள், கைது பண்ணி வாருங்கள் என்று சொன்னவர்கள் கேட்டார்கள், ஏன் அவரை கைது பண்ணவில்லை என்று கேட்டபொழுது, ஒருவனும் ஒரு காலம் இப்படிப்பட்ட பேச்சை, அர்த்தமுள்ள ஆறுதலான தெளிவான பேச்சியை எந்த ஒரு மனிதனும் அப்படி பேசவில்லை, அவரை எப்படி கைது செய்ய முடியும் என்று சொல்லி அவர்கள் வந்துவிட்டார்கள். அப்படியானால் அவர் அவ்வளவு சிறப்பு மிக்கவரா? இங்கு பார்க்க வேண்டும். ஒரு காலத்தில் ஞானத்தை பேசிய சாக்ரட்டிஸ் கைது செய்யப்பட்டு விஷம் கொடுத்து கொல்லப்பட்டார். ஆனால் இவரை கொலை செய்வதற்காகவும் பலவிதமான திட்டங்களை தீட்டி அனுப்பப்பட்ட காவலாளிகளோ மெய்மறந்து போய் கைது பண்ணாமல் வந்து விடுகிறார்கள் என்று சொன்னால், சாக்ரட்டிஸை விட, பிளேட்டோவை விட, அரிஸ்டாட்டிலை விட மிக சிறந்த ஒரு பேச்சாளர். அப்படியானால் இவர் யார்? இவரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் அங்கே வருகிறார்கள். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பல விதத்தில் வருகிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. நாம் போகிற போக்கில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று பஸ்ஸில் ஏறினால் அந்த சன்னல் வழியே எத்தனையோ காரியங்களை பார்த்து வியந்து விடுகிறோம். பஸ், ட்ரெயின் இதுகளிலே போகின்ற பொழுது அதை பார்க்க போகவில்லை, ஆனால் ஏதோ ஒன்றுக்கு போகிறோம். இதுபோல் அவர்கள் பல சூழ்நிலைகளில் வந்திருந்தாலும் கூட அவர்களுடைய சிந்தனை எல்லாம் எதை நோக்கியிருந்தது என்று சொன்னால், சாக்ரட்டிஸை விடையா, நம்முடைய தத்துவ ஞானிகளை விடையா என்று வந்தார்கள். அவருடைய பேச்சை கேட்டார்கள், ஆறுதல் பெற்று சென்றார்கள். இதற்கு சில அர்த்தங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவைகளையும் நான் பதிவு செய்கிறேன். மனிதன் தோன்றி பாவத்தில் தேவனை விட்டு தன்னை மறைத்து கொண்டு, தேவன் தன்னை மறைத்து கொண்ட பொழுது அவரை தேடுகிற ஆரம்பித்த முதற்கொண்டு வாக்குத்தத்தம் என்ன? அவர் ஸ்திரீயின் வித்தாக தோன்றுவார், வேசியா வருவார். இந்த பூமிக்கு மனிதனை உண்டாக்கியவர், அகில அண்ட சராசரங்களை உண்டாக்கியவர், மனிதனாக அவர் வருவார் என்று மேசியாவை எதிர்பார்த்த வண்ணமாக உலகம் காத்து கொண்டுதான் இருந்தது. ஏனென்றால் நமக்குள் ஓடிக்கொண்டிருப்பது இயேசு கிறிஸ்து ஊதின அந்த மூச்சு, தேவன் ஊதிய அந்த மூச்சு தான் ஆத்மாவாக நினைவாற்றலாகவும் செயல்படுகிறது. இந்த சரீரத்தை இழுத்து கொண்டு வருகிறது. சிந்தனைகள் இவைகளெல்லாம் தோன்றுகின்றன. ஆகவே இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி இந்த ஆத்மாவானது மெய்யான தெய்வத்தை நோக்கி, அதனால்தான் மெய்வெளி சாமியார், அந்த சாமியார், இந்த வெளிச்சாமியார் என்று சொல்லியெல்லாம் சொல்லுகிறார்கள். படிக்க வேண்டியதை, இந்த புத்தகத்தை படிப்பதில்லை, இதை கேட்பதில்லை, இதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை ஆராய்வதில்லை. 8 திசையும் 16 கோணமும் எங்கும் முட்டி ததுப்பி முளைத்தோங்கும் சோதியெல்லாம் கட்டி சுருட்டி கக்கத்தில் வைப்பார்கள், தங்கள் கருத்தில் வையார்கள் என்று சொல்லி சித்தர்கள் பாடியிருக்கிறார்கள், தமிழ் சித்தர்கள். அது என்ன? எல்லா விதமான தத்துவ ஞானிகளுடைய வேதங்களிலும் அவர்கள் பேசுகின்ற தத்துவங்களிலும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதை குறித்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இங்கு மிக முக்கியம். அதை அவர்கள் கேட்காமல் இவைகளெல்லாம் கேட்டுக்கொண்டு கக்கத்தில் இடுக்கிக் கொண்டு செல்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் பைபிளையும் அப்படித்தான் இடுக்கிட்டு போகிறாங்க. உள்ளுக்குள்ளேயும் சிந்தனையை அப்படித்தான் இடுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய கருத்தில் வைத்தால் இப்படி சாட்சி கேடாக, அசிங்க கேடாக, ஊர் உலகம் சிரிக்கக்கூடிய அளவிலே, நீ கிறிஸ்தவனா, நீ கிறிஸ்தவளா என்று கேட்கக்கூடிய அளவிலே வாழ்வார்களா? அதை கக்கத்தில் வைத்திருக்கிறார்கள். சொல்லுகிறவர்களையும் எங்களை போன்றவர்களை பைத்தியக்காரர்கள் என்று சொல்கிறார்கள் தவிர எங்களுடைய ஆலோசனையை கேட்பதுமில்லை. ஏன் பைபிள் ஆலோசனையை கேட்காதவர்கள் எப்படி கேட்பார்கள்? அப்படி உலகமெங்கும் முட்டி ததும்பி முளைத்தோங்குகிற ஜோதியாக கிறிஸ்து என்கின்ற மேசியா வெளிப்படுவதை குறித்து தத்துவ ஞானிகள் பேசியிருக்கிறார்கள். அந்த ஞானிகளிலே கிரேக்கர்கள் முதன்மையான இடத்தில் இருப்பார்கள் என்று நான் எண்ணுகின்றேன். சாக்ரட்டிஸ் பேசுகிறார், பிளேட்டோ பேசுகிறார், அரிஸ்டாட்டில் பேசுகிறார். பைபிளில் ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால், அப்போஸ்தலனாகிய பவுல் மார்ஸ் மேடையிலே நின்று பேசுகிற பொழுது, அத்தனை பட்டணம், அது கிரேக்க பட்டணம், அங்கே பேசுகிற பொழுது அவர் சொல்லுவார், நான் உங்களுடைய தெருக்கள் தேசத்தை சுற்றி பார்த்த பொழுது நீங்கள் மிகவும் பக்தி உள்ளவர்கள் என்று கண்டு நான் மெய்மறந்து போகிறேன். அதிலே காரணம் என்னவென்றால் அநேக பலிபீடங்கள் இருக்கின்றன. அதே நேரத்தில் அறியப்படாத தேவனுக்கென்று ஒரு பலியை செலுத்துகிறீர்கள். அந்த அறியப்படாத தேவன் யார் என்பதை அறிவிக்கும்படியாகத்தான் இங்கு வந்திருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணி அங்கே இன்னொரு கருத்தை சொல்லுவார். உங்கள் புலவர்களிலும், உங்கள் முன்னோர்களாகிய புலவர்களிலும் சிலர் இவரை குறித்து
பாடியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்களே என்று அந்த பாஸ் மேடையில் அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுவார். அன்புக்குரியவர்களே, உங்கள் முன்னோர்கள், உங்கள் புலவர்கள், உலகத்திலே சிறந்த ஞானிகள் என்று அழைக்கப்பட்ட அந்த தத்துவ மேதைகள் சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் ஆகிய இவர்களெல்லாம் இதை குறித்து பேசியிருக்கிறார்கள் என்று நேரடியாக அவர்கள் பெயர் குறிக்கப்படவில்லை என்றாலும் உங்கள் முன்னோர் புலவர்கள் என்று அதை குறித்து சொல்கிறார். இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தையை படிப்பதாலும் அவருடைய பேச்சை கேட்பதாலும் மனதின் ஆறுதல் எவ்வளவு பெருகுகின்றன என்பதை உள்ளத்தின் ஆழத்தில் அடியில் வைத்து மறந்திடாமல் அதையே சுவாசித்துக் கொண்டிருங்கள். இன்றைய நாள் 16/8/2025 காலை வணக்கம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். ஆமென்.